அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படம் எல்லா ஸ்பைடர்மேன் படமும் மாதிரி ரொம்ப அருமையாகவே ஆரம்பத்திலேருந்து ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், ஹீரோவுடைய பர்ஃபார்மன்ஸ், வில்லனுடைய பயங்கரமான வில்லத்தனம் எல்லாமே ஓவராலாக சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. வில்லன் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டெப் அட்வான்ஸாக போய் நம்ம பழைய காலத்தில் வர கூடு விட்டு கூடு பாயிற வித்தையெல்லாம் இங்கே வில்லத்தனத்தில் இறக்கி ரொம்ப சூப்பராகவே மிரட்டி விட்ருக்க. அப்படி இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஸ்டார்டிங்லேயே ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸு, லவ்வர்ஸு எல்லாமே நல்லா ஞாபகம் இருந்தோம். ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் லவ்வருக்கும் ஹீரோவை யாருன்னே தெரியாத மாதிரி ஒரு சீன்ஸ் வச்சுறாங்க. யாருமே தெரியாத ஒரு இடத்துல நம்ம தனிமையில் இருந்தால் எப்படி இருக்கும்? உண்மையாகவே அது ஒரு கொடுமையாக தான் இருக்கும். அதுக்காக படம் முழுக்க வருத்தப்பட்டுக்கிட்டேவா இருக்கிறது? ஹீரோவை ரொம்ப ஆக்டிவாக யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அடிக்கடி ஓடி போய் ஃபைட் பண்ணுவார். அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெயினையே போய் ஒத்த காலில் தேக்கி நிறுத்தி பிடிச்சி அப்படியே கம் விட்டு ட்ரெயினையே நிறுத்தி அடித்து உடைப்பார். இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவர் படம் முழுக்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கார். உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு, ஏப்பா ஒரு பயங்கரமான மாஸ் ஹீரோ, ஆடியன்ஸ்லாம் எவ்வளோ எதிர்பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணுறீங்க தான், ஆனால் நீங்கள் எப்போ பண்ணுறீங்க, எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு ஆடியன்ஸை ஏங்க வைக்கிற அளவுக்கு நிறையாவே ஃபீலிங்ஸ்லேயும் சேட்லேயும் அழுகையிலையுமே கதையை கொண்டு போயிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா பொதுவாக பார்க்கலாம். நம்மளை யாருன்னே தெரியாத அளவுக்கு மறந்து போயிருக்க ஒரு காதலியாக இருந்தாலும் அவளுக்கு ஒரு சூழ்நிலை பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வில்லனால் வரக்கூடிய ஆபத்துகள் அப்படின்னு இருக்கும்போது நம்ம எப்படி போய் காப்பாற்றணும் அப்படிங்கிற இடத்துல அந்த லவ் ஃபீல்ஸ் அப்படிங்கிறதுலாம் பயங்கரமாக செட்டாக இருக்குது. ரொம்ப அருமையாகவே வந்திருக்குது. 10 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட்டுன்னு வச்சு பரபரப்பாக கதைகளத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னாக்க மாசாக இருந்த படம் பக்கா மாசாவே வந்திருந்திருக்கும். ஆனால் பீட்டரு அந்த மேட்டரில் கொஞ்சம் சொதப்பிட்டார்னே சொல்லலாம்.